ஜூம் 70 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு எந்த படத்த பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, எல்லாமே டைரக்டர் புதுசு. படத்தோட எல்லாருமே ஆக்டர் எல்லாமே புதுசு. தென் ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நமக்கு இப்ப பரிச்சித்தமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் சார்லி. இவர் மட்டும் தான் இந்த படத்துல வந்து ஒரு முகம் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஆக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் சார்லி மட்டும் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லைன்மேன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லைன்மேன். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு? இந்த படத்தோட எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வந்து ஒரு அப்பா மகன் ஒரு அப்பா மகனுக்கு உண்டான அழகான கதை இந்த கதை. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு சாதிக்க துடிக்கும் ஒரு இளைஞன். அதாவது அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு புதுசா வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த கண்டுபிடிப்பால வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயன் இருக்கு. அதாவது அந்த ஊர் மக்களுக்கா இருக்கட்டும், ரொம்பவே பயன் இருக்கு. 2வது தூத்துக்குடி மாவட்டம். இந்த கதை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல நடக்கிற கதை இந்த கதை. தூத்துக்குடியில இந்த உப்பளத்துல மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு துயரப்படுறாங்கன்றத ரொம்ப அழகா டைரக்டர் வந்து அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த படத்துல. 2வது அப்பா சார்லி வந்து லைன்மேனா இருக்கிறாரு. அப்பா பையன் வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட கனவை தோள்ல சுமந்துட்டு நடக்கிற ஒரு ஒரு இளைஞனா வந்து கதாநாயகன் வந்து படத்துல இருக்கிறாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தன்னோட முயற்சி, அதாவது நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கிற அந்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட ப்ராஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படியாவது நம்ம அப்ரூவல் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு பயனடைகிற மாதிரி இது செய்யணும். அந்த மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா அது வந்து லோக்கல்ல இருக்கிற கலெக்டர் கிட்ட மனு கொடுக்குறாரு. அந்த கலெக்டர் வந்து எதுவுமே எந்த ஒரு எதுவுமே கண்டுக்காம இருக்கிறாங்க கலெக்டர். ஸோ வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா தூத்துக்குடி மாவட்டத்துல நடக்குது. ஆனா இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட கனவு நிறைவேறாத பட்சத்துல பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போறாரு. சரி சென்னை போயிட்டு நம்ம சிஎம் பார்க்கலாம். சிஎம் பார்த்தாலாவது நம்மளோட ப்ராஜெக்ட் நிறைவேறுதா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனா சென்னை போயிட்டு சிஎம் பார்க்குறாரா இல்லையா? அவரோட ப்ராஜெக்ட் சரியா ஓகே ஆயிடுச்சா இல்லையா? 2வது கலெக்டர் இந்த படத்துல வந்து அவரோட ப்ராஜெக்ட் ஓகே பண்ணி அவருக்கு வந்து நல்லது பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அதாவது வந்து கதையை வந்து எந்த விதத்திலும் இந்த மியூசிக் வந்து பாதிக்கல. ஸோ அழகான மியூசிக், ரொம்ப அழகா மைல்டா இருக்கு மியூசிக். கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, விஷுவலா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ சினிமோட்டோகிராஃபியும் படத்துல நல்லா இருக்கு. இப்ப ஸோ படத்துல மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, மைனஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல படத்துல. 2வது எல்லாமே புதுமுகங்கள். டைரக்டர் புதுசு, எல்லாமே புதுமுகங்கள். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, படத்துல வந்து எல்லாமே நல்லா அழகா யாருமே புது முகம் மாரி யாருமே நடிக்கல. எல்லாமே தன்னோட எதார்த்தமான நடிகரா நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த டீ கடையில நடிக்கிற அந்த ஊமை கேரக்டரா இருக்கட்டும், அவரோட காதலியா வர அந்த காதலி கேரக்டரா இருக்கட்டும், அவங்க வந்து காதலியா வர கேரக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் படத்துல வந்து நல்லா அழகாவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து தன்னோட கனவை சுமந்துட்டு போற இளைஞன் வந்து அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றத படத்தோட கதை. இதை நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ எந்த ஒரு ரிவ்யூ நம்பி நீங்க படம் பார்க்காதீங்க. ஸோ மறக்காம நீங்க தியேட்டர்ல போய் படம் பாருங்க. ஸோ ஓகே, அடுத்த ரிவ்யூல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் மனோஜ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.